இன்னைக்கு காலையில் ஒரு நபர் வந்து முட்டை எவ்வளோ தம்பின்னாரு. நான் 8 ரூபான்னேன். சரி 7 ரூபான்னு பண்ணிக்கோ, எனக்கு ஒரு 20 முட்டை கொடுன்னு கேட்டார். இல்லை என்னால் முடியாதுன்னேன். சரி 30 முட்டை கொடு, 7 ரூபான்னு வச்சு கொடுன்னாரு. இல்லை சார் எனக்கு வர ரேட்டே 7 ரூபா 70 பைசா, 7 ரூபாய்க்குலாம் என்னால் முடியாதுன்னு அவரும் கம்முன்னு போயிட்டாரு. இங்கே முட்டையோட விலை வந்து நான் நிர்ணயிக்கிறது கிடையாது. முட்டைக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. கோல்டுக்கு எப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் முட்டைக்கும். NECC அப்படின்னா நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டி, இவங்க முட்டையோட விலையை நிர்ணயிப்பாங்க. இது வந்து மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நம்ம நாமக்கல்ல தான் வந்து எக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு அழைக்கிறோம். ஸோ நாமக்கல்ல இருந்து தான் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷனே போகுது முட்டை. அது போக நாமக்கல்ல இருந்து ஏற்றுமதியும் நடக்குது. இப்போ கூகுளில் போயிட்டு எக் பிரைஸ் டுடே இன் நாமக்கல் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னைக்கு ரேட்டு அதில் காமிச்சிரும். ஸோ அப்படி பார்த்தா இன்னைக்கு ரேட்டு 6 ரூபாய் 80 பைசா. ஸோ நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? 8 ரூபாய். எனக்கும் அங்கேக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது? 1 ரூபாய் 20 பைசா. இந்த 1 ரூபாய் 20 பைசால எத்தனை பேர் லாபம் பார்க்குறோன்னா 2 பேர். 2 பேரா மாமி? முன்னு நான், எனக்கு முட்டை சப்ளை பண்ணுறவர். ஸோ இந்த முட்டை சப்ளை பண்ணுறவர் நாமக்கல்ல 6 ரூபாய் 80 பைசான்னு கொள்முதல் பண்ணி எங்கள் ஊர் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு முட்டைக்கு எவ்வளோ ரேட் போகுது? 7 ரூபாய் 70 பைசான்னு போதா? ஸோ 7 ரூபாய் 70 பைசான்னு கடைங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நான் அதுக்கு 30 பைசான்னு லாபம் வச்சு 8 ரூபான்னு விற்கிறேன். இவ்வளோதான். இப்படி தான் முட்டையோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது. இப்போ எனக்காவது பரவாயில்ல, 30 பைசா நான் ப்ராஃபிட் வச்சாலும் அது எனக்கு வந்து முழுமையாக வந்து சேருது. ஈவன் எனக்கு வந்த முட்டையில் ஏதாவது கிராக்ஸ் இருக்கு, உடஞ்சிருக்கு அப்படின்னா கூட அதை நான் ரீப்ளேஸ்மெண்ட் கூட வாங்கிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் அடி வாங்காம முழுசா வந்து உபயோகப்படுத்திக்க முடியுது. ஆனால் என்னோட சப்ளையர் அப்படி கிடையாது. அவர் நாமக்கல்ல இருந்து அந்த ஈச்சர் ட்ரக்கை வந்து சேஃபா ஓட்டிட்டு வரணும். ஒரு ஸ்பீட் பிரேக்ல விட்டாலும் சரி, இல்லை ஒரு பள்ளத்துல விட்டாலும் சரி, பாதி முட்டை சேதமாயிரும். ஸோ ரொம்ப சேஃபா எடுத்துட்டு வரணும். அப்புறம் குடோன்ல ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து எங்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாடா ஏஸ் வச்சு ஒரு 2-3 வண்டிங்க வச்சு சப்ளை கொடுப்பாரு. ஸோ இதுல வந்து டீசல் வேலை இருக்குது, அந்த டிரைவர் கூலி இருக்குது, வண்டி மெயின்டெனன்ஸ், வண்டிக்கு எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஸோ அவர் வந்து அசால்ட்டா வந்து 7 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டது. அவர் தெரிஞ்சு பேசினாரா? மார்க்கெட் ரேட் என்னன்றது எனக்கு தெரியல. பட் எனிவே, நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை காட்டுங்க அவங்களுக்கு.